ஆனால் இருவரும் பிரிந்து சென்று வாழ்வது என்பது பண்பாட்டை சீர்குலைக்கும் போக்காகும். இயற்கையின் சீற்றங்களின் செயலில் இரவு பகல் இரண்டும் உண்டு. அதுபோல் குடும்ப வாழ்க்கையில் இன்பம் துன்பம் என்று இரண்டும் கலந்தேதான் இருக்கும். கணவன் மனைவி இருவருக்குள் வரும் பிரச்சனைகளை தாங்களே தீர்த்துக் கொள்வது நலம். தன்னை சார்ந்தவர்களோ நண்பர்களோ உறவினர்களோ தீர்க்கும் பட்சத்தில் நிதானமாக செயல்பட வேண்டும். மேலும் இரண்டு மனப்போராட்டங்களில் வன்முறையை கையாளாமல் சாத்வீகமான முறையில் பேசி முடிவெடுத்தால் சமாதானமும் எதிர்காலத்தில் மீண்டும் இணைந்து சமரச வாழ்விற்கான வாய்ப்புகள் ஏற்படா. கணவன் மனைவிக்குள் குடும்ப வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் இருப்பது சகஜம். மேலும் கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ துன்புறுத்தினாலும் அந்த சூழ்நிலையில் பெரியோர்களை அழைத்து நியாயம் காண்பது எதிர்கால நலன் கருதி அமையும். அதை விடுத்து காவல்துறையினரிடம் புகார் கொடுத்தால் அந்த பிரச்சனைகளில் தண்டனை மட்டுமே கிடைக்கும். சுமூகமான தீர்வோ எதிர்கால நன்மையோ நிகழாது. மறைமுகமாக எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் புகைந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு தீர்க்கமான தீர்வு கிடைப்பது அரிதான விஷயமாகி போகும். எனவே இரு மனங்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டவுடன் மக்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து தகுந்த ஆலோசனையின் பேரில் சமரசமாக சேர்ந்து வாழவோ அல்லது நல்ல முறையில் நண்பர்களாகவோ பிரிந்து கொள்வது எதிர்கால சந்ததிகளின் வாழ்க்கை சீராக அமைய ஏதுவாக இருக்கும் என்கிறார் மக்கள் நீதிமன்ற முதன்மை நீதிபதி. கிட்ட கிட்ட இருந்தும் தொட்டுக் கொள்ள முடியாத தண்டவாளங்களா அப்படின்னு ஒரு கவிதை வரும். அந்த மாதிரி இவங்க கிட்ட கிட்ட இருந்தா கூட அவங்களுக்கு ஒரு ரெண்டு பேரும் கலந்து பேசி ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு கூட அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லாம இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை வரும்பொழுது சாதாரண முறையில அவங்க பேசி தீர்த்துக் கொள்ளக்கூடிய வழக்குகளை ஆலோசனை கேட்டு தீர்த்துக் கொள்ளலாம் என்ற வழக்குகளை பழி தீர்க்கும் உணர்வு தலை தூக்கும் பொழுது அவர்கள் காவல் நிலையத்தின் உதவியை நாடுகிறார்கள். அந்த காவல் நிலையத்திற்கு வழக்கு போகும் பொழுது அங்க என்ன நடக்கிறது என்பதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். காவல்துறையினரை நாங்கள் யாரும் குற்றம் சொல்லவில்லை. குடும்ப நீதிமன்றத்தில் எங்களுக்கு பிரச்சனை என்ற முறையிலே நான் இதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்னென்ன காவல்துறையினருக்கு குடும்ப பிரச்சனைகளை கையாளுவதற்கு ஒரு தனி திறமையும் தனியான வழிமுறைகளும் பின்பற்ற வேண்டியிருக்கிறது. அதற்கு சிறப்பு பயிற்சி காவல்துறையினருக்கு கொடுக்கப்படுவது இல்லை. நம்பர் 1. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குடும்பத்தினுடைய தலைவர் என்ற முறையில் குடும்பத்தினுடைய தலைவி என்ற முறையில் நாம் அவர்களை அங்கு அழைத்து விசாரிக்க வேண்டும். ஆனால் சாதாரண குற்றவாளிகளை கையாளுவது போன்று சில சமயங்களில் சில காவல்துறையினர் அவர்களை கையாண்டு விடுகிறார்கள். இன்னமும் நம்முடைய சமுதாயத்தில் நீதிமன்றமும் சரி காவல்துறையும் காவல் நிலையங்களும் சரி அது ஒரு மனித உரிமைகளினுடைய சரணாலயம் என்ற எண்ணம் நமக்கு இன்னும் வரல. தவறு செய்தவர்கள் தான் அங்கு போகிறார்கள், அங்கு போனாலே அது கௌரவ குறைவான பிரச்சனை என்று நினைக்கின்ற மனநிலை இன்றும் நம்மிடம் இருக்கிறது. அதனால் அங்கு ஒரு முறை காவல்துறைக்கு இந்த பிரச்சனை போய் ஒருவேளை கணவன் கைது செய்யப்பட்டு விட்டால் அந்த வழக்கில் ஒரு நாளும் கணவன் மனைவி சேர்ந்து இருப்பது என்பது நடக்காத விஷயமாகிறது. மனைவி ஒன்று சேர்ந்து என்னை வைக்க வேண்டும் என்று கேட்கும்போது நாங்கள் கணவரிடம் கேட்டால் கணவர் சொல்லுகின்ற ஒரே பதில், என்னை காவல் நிலையம் வரை என்னை இழுத்துச் சென்று விட்டார்கள், அதனால் இனிமேல் அவர் மனைவியின் முகத்தை திரும்பி பார்க்க கூட நான் விரும்பவில்லை அப்படிதான். பல கணவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, காவல் நிலையத்தில் என்னை ஒரு நாள் பூராவும் உட்கார வச்சாங்க, அதே மாதிரி சிறைச்சாலையில் நான் இவ்வளவு நாட்கள் இருந்தேன், இவ்வளவு நாள் சிறைச்சாலையில் இருந்த பிறகு இனி சேர்ந்து வாழும் வாய்ப்பே கிடையாது என்பதை சொல்லுகிறார்கள். சொல்வதோடு மட்டுமல்ல, கடைசி வரையிலும் அவர்கள் ஒன்று சேர்வதே இல்லை. அதனால் தேவைப்பட்ட பிரச்சனைகளை தேவைப்பட்ட நேரத்திற்கு காவல் நிலையத்திற்கு எடுத்துச் செல்வதில் தவறொன்றுமில்லை. ஆனால் தேவையில்லாத சந்தர்ப்பங்களிலும் கூட அதனுடைய விளைவுகளை தெரியாமல் இந்த பெண்கள் காவல் நிலையத்திற்கு எடுத்துச் செல்லும் பொழுது அங்கு கணவன் அவமானப்படுத்தப்பட நேரிட்டால் வாழ்க்கையில் ஒன்று சேருவது என்பது முடியாத காரியமாக இருக்கிறது. அந்த சமயத்தில் தான் நாங்கள் இவர்களை சேர்த்து வைப்பதற்கு இயலாமல் சிரமப்படுகிறோம். குழந்தையை விஞ்ஞானியாய் நாடு போற்றும் தலைவனாய் நல்ல குடிமகனாய் வளர்த்தெடுப்பது மூத்தோர்கள் கையில் உள்ளது. தாய் தகப்பன் ஒன்று கூடி வாழ்ந்தால் ஆலம் விழுதுகள் போல் வேரூன்றலாம். நாளைய சமுதாயம் சிறக்க நல்ல வித்துக்களை விதையுங்கள்.
கலாச்சாரமும் பண்பாடு சீர்தோன்ற வாழ்த்துங்கள். ஒன்று கூடி வாழுங்கள்.